நமக்கு தியானிக்கும்படிக்காய் தேவன் கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது ஆண்டவர் காட்டி கொடுத்த கண்களில் நான் தெரிந்து கொண்ட வார்த்தை 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்க கேட்போம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்தியினுடைய இரகசியம் மகா மேன்மை உள்ளது என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. தேவ பக்திக்குரிய ஒரு இரகசியம் இருக்கிறது. அந்த இரகசியம் சாதாரணமானதல்ல, மகா மேன்மையானது. இட் இஸ் அ க்ளோரியஸ் திங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதை போல இருக்கிறது. தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்ம இடத்துல பேசும்படிக்காக இந்த வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய தேவ பக்தியின் இரகசியத்தின் மகா மேன்மையை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும். நாங்கள் அதை குறித்து தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவ பக்தியினுடைய இரகசியத்தை நான் அறிந்து கொள்ளட்டும். எவ்வளோ காரியங்களை மறைபொருளாய் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஓமைகளினால் பேசியிருக்கிறீர், மறைபொருளாய் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர், தரிசனங்களால் சொல்லியிருக்கிறீர். ஆகவே தான் இந்த நாளிலும் தேவ பக்திக்குரிய இரகசியத்தை, அதனுடைய மகா மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களோடு கூட இடைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சுமுகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். என்னிடே நான் யாதொன்றையோ பொன்னியர் தேசம் காணுவரை, என்னிடே நான் யாதொன்றையோ பொன்னியர் தேசம் காணுவரை, பரதேசியாய் சஞ்சரிப்பேன், பாரமென்னை தாக்கிடாமல். பரதேசியாய் சஞ்சரிப்பேன், பாரமென்னை தாக்கிடாமல். உம் சித்தம் போல் என்ன என்றும் கற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றோ வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றோ வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சார்ந்திடுவேன், மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சார்ந்திடுவேன், மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. உம் சித்தம் போல் என்ன என்றோ தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்ன என்றோ தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றோ வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றோ வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. மகா இரக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, தேவ பக்தியினுடைய இரகசியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வசனத்தை தியானிக்கும்படிக்காக எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீரே. உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களை நிரப்பும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. சரீரங்களில் இருந்து எல்லா பலகீனம் நிர்விசாரங்களும் வெறும் நிலைமைகளும் கடந்து போவதாக. சரீரங்களில் இருக்கிற பலகீனங்கள் எல்லாம் கடந்து போய் ஒரு புது பலன் இறங்கும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. பலகீனத்தின் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, சுண்ணியத்தின் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. சபை முழுவதையும் சுத்திகரித்து உம்முடைய மனவாட்டி சபையாய் நாங்கள் ஜொலிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு பலன் தரும்படிக்காய்
வரும்படிக்காய் உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாகும், ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளாகும், ஆவிக்குள்ளாகும் கடந்து வரும்படிக்காய் செபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளும் நன்மைகளையும் அள்ளி எடுத்துக்கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எதை மறந்தாலும் உன் இள வயதினுடைய பக்தியை நான் மறக்க மாட்டேன் என்று மிக அழகாக சொல்லுகிறார். நான் உன்னுடைய இள வயதிலே நீ என் மேல் வைத்திருந்த பக்தியை நான் மறக்க மாட்டேன். உன்னுடைய வாலிப நாட்களிலே நீ என் மீது வைத்திருந்த பக்தியை நான் மறந்து போக மாட்டேன் என்று சொல்லி வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அனனியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனனியா கிட்ட தான், இந்த அனனியாவிடத்தில் தான் பவுல் தான் குருடனான பிறகு தேவன் அவனை சந்தித்த பொழுது அனுப்பப்பட்டான். இப்போ இந்த அனனியா அவன் மேல் கைகளை வைத்த பொழுது அவன் கண்களில் செதில் போல் இருந்த காரியங்கள் விழுந்து அவன் பார்வையடைந்தான், அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டான். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே ஊழியத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அனனியா தான் ஆண்டவரிடத்தில் கேட்டான், இந்த சவுலுக்காகவா நான் ஜெபிக்க வேண்டும்? இந்த சவுல் உம்முடைய சபையை துன்பப்படுத்தினானே என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 6ஆம் வசனம் தொடங்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனனியாவை குறித்து சொல்லும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2-3 முறை தான் கண்ட தரிசனத்தை அந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவ பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாகிய அனனியாவிடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பக்தியாய் இருந்த காரியத்தை தேவ பக்தியாய் தேவ வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாய் இருந்த அனனியாவிடத்தில் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 22:12 சொல்லப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தன்னை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது பல காரியங்களை சொல்லுகிறார். பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். அகால பிறவியாக எனக்கும் ஆண்டவர் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது தன்னை தாழ்த்தும் விதமாக சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நான் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லுகிறார். முன்பு என்னை குறித்து அறிந்தவர்கள் எல்லாம், என்னை குறித்து தெரிந்தவர்கள் எல்லாம் இப்படிதான் நினைத்த. முன்பு நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன், இப்பொழுது ஆண்டவர் என்னை சந்தித்தார், முள்ளின் மீது உதைக்கிறது உனக்கு கடினமாய் என்று சொன்ன பொழுது நான் ஆண்டவர் எந்த சபையை துன்பப்படுத்தினோ அந்த சபையை கட்டும்படிக்காக, அப்படிப்பட்ட சபைகளை கட்டும்படிக்காக தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பிதாக்களுடைய பாரம்பரியத்துக்குரிய நியாயஸ்தானங்களுக்குரிய மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். என் பிதாக்கள் 13-14 வாசிக்க கேட்போம். நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை என் ஜனத்தாரில் என் வயது உள்ளவர் அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாயிருந்தேன். ஜீல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைராக்கியம், பக்தி வைராக்கியமாயிருந்தேன். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். இளவயதின் பக்தியை ஆண்டவர் மறந்து போக மாட்டார். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவனாய் அனனியா இருந்தான். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தின சவுலாயிருந்த பவுல் பக்தி வைராக்கியத்தினால் உள்ளவனாயிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பக்தி என்றால் என்ன? இதுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படி கொடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டது, தேவ பக்தியினுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பக்தி என்று சொல்லும் பொழுது பக்தி என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்று பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. காட்லி என்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது காட்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டிவோஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பக்தி வைராக்கியத்தை சொல்லும் பொழுது அனனியாவை குறித்து சொல்லும் பொழுது வேதம் இப்படியா சொல்லுது, he was a devout
மேன் அக்கார்டிங் டு லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தின்படி அவன் அப்படியாய் அர்ப்பணித்தவனாய், நியாய பிரமாணத்தின்படி அவன் அப்படியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி என்றால் என்ன? குறிப்பாக சொல்லும் பொழுது ஆண்டவரை குறித்து பக்தி என்றால் என்ன நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. we do not know. டிவோஷன் என்று அறிந்து கொள்ளுகிறோம், காட்லி என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் பக்தி என்பது என்னது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கார், பிக்தும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். உள்ளத்திலே ஆண்டவரை குறித்து ஏதாகிலும் ஆண்டவரை குறித்து உள்ளத்திலே நினைத்து கொண்டிருந்த காரியத்தின் வெளிப்பாடு தான் பக்தி என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு அடுத்ததான நம்முடைய உலக பிரகாரமான வெளிப்படையான ஒரு நடக்கை பக்தி என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்தாவின் ஒத்தாசையின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரை குறித்து ஆண்டவரை அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவரை நான் எந்த விதமாய் அறிந்து கொண்டிருக்கிறேனோ அதற்கு அடுத்து என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய வெளிப்புறமாக உலகத்தாரோடு கூட, என்னுடைய குடும்பத்தாரோடு கூட, என்னுடைய சபையோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய வெளிப்புறமான காரியங்கள் தான் பக்தி என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். ரோமர் 10 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை குறித்து விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். உலகத்துக்கு தெரியும்படிக்காக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். தேவனுக்கு அடுத்து உலக பிரகாரமாய் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சடங்குகள் என்று ஆலயத்தில் சொல்லலாம். சடங்குகள் ஆண்டவரை குறித்து, ஆண்டவருக்கு அடுத்த ஒரு சடங்குகள், ஆண்டவருக்கு என்றெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அழகாக வேதத்தின் மூலமாய் நாம் ஆவியான ஒத்தாசையோடு கூட அறிந்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவரை தொடர்ந்து இந்த உலக பிரகாரமாக என்னுடைய வெளிப்புற காரியங்கள், என் வெளிப்புற நடவடிக்கைகள் என்ன என்பது தான் பக்தி என்று சொல்லி பொருள் கொள்ளும்படிக்காய் ஆவியானவர் எனக்கு பலன் தந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 34 வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறதோ அதனால் வாய் பேசும் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தை ஆண்டவரை குறித்து நினைத்து கொண்டிருந்தால் ஆண்டவரை குறித்து பேசுவாய். உன் இருதயத்தில் தேவனை குறித்ததான நன்றி உணர்வு இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பார். உன்னுடைய இருதயத்தில் பணம் இருந்தால் பணம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பாய். இதுதான் இருதயத்திற்கும் வெளிப்புறமான தோற்றத்திற்கு, வெளிப்புறமான காரியத்திற்கு உள்ள தொடர்பு. இதுதான் பக்தி என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். நான் என்ன நினைக்கிறேனோ, எனக்கு பணத்து மேல் ஆசை இருந்தால் என் இருதயம் பணத்தாசையினால் நிறைந்திருக்குமானால், என்னுடைய இருதயம் பதவி ஆசையின் மேல், அதிகாரம் ஆசையின் மீது நிறைந்திருக்குமானால் என் இருதயம் அதை குறித்தே பேசிக் கொண்டிருக்கும். என்னுடைய இருதயத்தில் வேறொருவருடைய அன்பை குறித்து நான் யோசித்துக் கொண்டு இருப்பேன். ஆனால் அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அவர்களை குறித்தே பேசிக் கொண்டே இருப்பேன். அவன் அப்படிப்பட்டவன், இவ இப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர்களை குறித்து. என்னுடைய இருதயத்தில் இயேசுவை குறித்து நான் நினைத்து கொண்டு இருப்பேன். ஆனால் சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமானவர்களே, வாட் இஸ் பக்தி? பக்தி என்றால் என்ன? காட்லி என்று சொல்லி பொருள் கொள்ளலாம், டிவோஷன் என்று சொல்லி பொருள் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த பக்தி என்பது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. நீ ஆண்டவரை குறித்து பார்க்குமானால் உலக பிரகாரமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படி, பக்தி என்று சொன்னாலே கீழ்ப்படிதல் என்று ஒரு அர்த்தமாய் ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். whenever we talk about பக்தி என்று சொன்னாலே கீழ்ப்படிதல். நான் இருதயத்தில் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன். அந்த ஆண்டவருக்கு நான் புறம்பாக என்னுடைய நடவடிக்கைகளினாலே, என்னுடைய காரியங்களினாலே ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பக்தி என்று சொல்லும் பொழுது 2 வகையான பக்தி இருக்கிறது. அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 31 அதிகாரம் 42 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அதே அதிகாரம் 50
23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் கர்த்தரிடத்தில் ஈசாக்கு பயபக்தியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயத்தின் அடிப்படையில் எழும்புகிற பக்தி, த ஃபியர் ஆஃப் த காட், அந்த ஃபியர் ஆஃப் த காட்னால வரக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல், அதைத்தான் முதலாவது கீழ்ப்படிதல். பயபக்தி என்பது ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற ஃபியர், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன் என்றெல்லாம் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை வார்த்தையினால் உண்டாக்கினவர், பரிசுத்தம் உள்ள தேவன் என்றெல்லாம் இதயத்தில் நினைத்து அவர் ராஜாதி ராஜன், என்னுடைய குடும்பத்துக்கு தலைவர், எனக்கு எஜமான், இந்த வீட்டினுடைய அதிபதி, எல்லாவற்றுக்கும் அதிபதி என்று நினைக்கும் பொழுது அந்த நினைப்பின் அடிப்படையில் அவருடைய வார்த்தைகளுக்கு வெளியரங்கமாய் கீழ்ப்படிவது தான் பயபக்தி என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை குறித்ததான ஒரு பயம் இருதயத்தில் இருக்கணும். அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய பயத்துக்கு அடையாளமாக அது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு அருமையான வசனம். யோனா 1:9. எதனால கடல் கொந்தளிக்கிறது, எதனால இப்படியெல்லாம் நடக்கிறது என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யோனா சொல்லுகிற ஒரு வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோனா 1. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தியாயிருந்த. நான் எபிரேயன், நான் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தியாயிருந்தேன். அவர் பரலோகத்தை, அவர் இந்த அண்ட சராசரங்களையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன், அவரிடத்தில் எனக்கு பயம் இருந்தது. அந்த பயத்தினாலே கீழ்ப்படிந்து தான் இன்றைக்கு முதலாவது நான் கீழ்ப்படியவில்லை, இப்பொழுது கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறேன், நான் இங்கே ஓடுகிறேன், தர்ஷீஷுக்கு ஓடுகிறேன், ஆகலால் தான் கடல் பொங்குகிறது, என்னை தூக்கி கடலிலே போட்டு விடுங்கள், கீழ்ப்படிந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாம் வாசித்து பாருங்கள். அருமையான வசனங்கள். அவருடைய ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருந்தார்களாம். அவருடைய ஸ்தலத்தை குறித்து, ஆண்டவருடைய ஸ்தலத்தை குறித்து, ஆண்டவர் உலாத்துகிற இடத்தை குறித்து, ஆண்டவர் நடமாடுகிற தங்கி இருக்கிற ஸ்தலத்தை குறித்து, ஆலயத்தை குறித்து எல்லாரும் பயபக்தியாக இருந்தார்கள். இன்றைக்கு ஆலயத்தை குறித்து பயபக்தி இல்லை. இன்னைக்கு ஆலயத்தை குறித்து, தேவன் உலாத்துகிற ஒரு இடம், தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜனத்திற்கு தனக்காய் சொந்தமாய் சம்பாதித்து கொண்ட சபை உலாத்துகிற தேவன், பாளையத்துக்குள்ளே உலாத்துகிற தேவன். ஆகவே தான் சொன்னார், உன் பாளையம் பரிசுத்தமாய் இருப்பதாக. கீழ்ப்படிந்துகிறது. நீ பயபக்தியா, நீ பயத்தோடு கூட இரு. இந்த தேவன் தான் அதற்குரிய அடையாளமாய் பயபக்தியாய் இரு, கீழ்ப்படிந்து இரு. பாவத்தை விட்டு உன்னுடைய சாப தீட்டானது, சாப கேடானது எல்லாம் உன் பாளையத்தை விட்டு தள்ளிவிடு. காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் உன் பாளையத்து நடுவிலே உலாத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே உன் பாளையம் சுத்தமாய் இருக்கணும். உன் பாளையத்திலே சாப கேட்டானது, உன் வீட்டிலே சாப கேட்டானது, சாப தீட்டானதெல்லாம் விரட்டி விடு. இதுதான் கர்த்தருக்கு வார்த்தை பயபக்தி என்று சொன்னால். உன்னுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆலயத்தில் ஒரு பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 5:7. நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியோடு கூட இருப்பேன். அருமையான வசனம் பாருங்க. உன்னுடைய ஆலயத்தில் நான் பிரவேசிப்பேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நான் ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறேன். நீ சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் ஆலயத்துக்குள்ளே நான் பிரவேசித்திருக்கிறேன். உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இந்த பயபக்தி இல்லை. நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம், வாலிப பிள்ளைங்க அதை ரீச் ஆக மாட்டேங்குது. தப்பு எங்கள் இடத்துல நான் நினைக்கிறேன். நான் அதிகம் ஜெபிக்கலன்னு நினைக்கிறேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, முட்டி போட்டு ஜெபிங்க என்று சொல்லுகிறோம். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். சங்கீதம் 95:6 என்று நினைக்கிறேன். நாங்கள் சொல்லப்பட்டு கர்த்தருடைய சன்னதியிலே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். ஏதோ நாங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம், ஆகவே உங்கள் மேலே அதை திணிக்கிறோம் என்று நினைக்காதிருங்கள்.
whenever you kneel down before the God, you are obeying. You are உங்களை அறியாமலே நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் அண்ட சராசரங்களை உம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர். இதை என் இருதயத்திலே விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே நிற்க எனக்கு திராணி இல்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே என்று சொல்லி முழங்கால் படியிடுகிறோம். 2 பேர் ஆலயத்துக்கு போனார்கள். ஒருத்தன் மேலே பார்த்து சொன்னான், ஆண்டவரே இவனை போல இல்லை, நான் எல்லாம் பண்றேன் என்று சொன்னான். அடுத்தவன் பார்த்தான், வானத்துக்கு நேராய் கூட தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று மார்தட்டி மாறில் அடித்து கொண்டான். முந்தினவனல்ல பிந்தினவனே ஓடின நீதிமானாய் ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசே போய் நிற்கிறான், முச்செடி பற்றி எரிகிறது, போய் நிற்கிறார். மோசே பார்த்து தேவன் சொல்கிறார், மோசே உன் பாதரட்சைகளை கலட்டி எறி, நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. The place where you stand is a holy place. உன் காலடிகளை எடுத்து கலட்டி எறி என்று சொல்லுகிறார். இதே வார்த்தை யோசுவாவுக்கும் வருகிறது. யோசுவாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, யோசுவா நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய ஸ்தலத்தை குறித்ததான ஒரு பயபக்தி இருக்கும், பயம் இருக்குமானால் பக்தி தானா முட்டி போடும் என்று வேதம் சொல்லுகிறது. முட்டி போடும், தானா முட்டி போடும். இதான் கீழ்ப்படிதல். தேவனை குறித்து பயபக்தி என்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அந்நிய அக்கினியை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த நாதாபும் அபியும் அன்றைக்கே அக்கினி பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய குமாரர்களாகிய நாதாபும் அபியும் என்ன செய்தார்கள்? அந்நிய அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வந்த பொழுது அடித்து போட்டார்கள். தேவ சமூகத்திலே ஏலியாவின் மகள்கள் செய்த தப்பினாலே தான் அன்னைக்கு ஏலியை விட்டு அந்த ஆசாரித்துவம் போய்விட்டது என்று சொல்லி சாமுவேல் புத்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஸ்தலத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம், என் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னதை ஞாபகத்தில் வைத்துவிடுங்கள். ஆண்டவருடைய வீட்டை குறித்து புறா வைக்கிறவர்களையும் காசு கடைக்காரர்களை வைத்து கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி விரட்டி போட்டுவிட்டு என் வீட்டை கல்லர் குகையாகி மாற்றி விட்டீர்களே, கல்லர் கூடாரமாக மாற்றி விட்டீர்களே, வியாபார ஸ்தலமாக மாற்றி விட்டீர்களே. என்னுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. பயபக்தி என்று சொன்னால் ஒரு பயத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பயபக்தியோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 69:9 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69:9. பட்சித்தது. அதைத்தான் யோவான் 2:17 எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்னுடைய வீடு எப்படி பரிசுத்தமாக இருக்கணும். அதே புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், என்னுடைய சரீரமே தேவனுடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாய், அதுவும் மகிமையின் ஆலயமாய் இருக்கிறது. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்து போட்டால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். நம்முடைய சரீரத்தை குறித்து ஒரு பயம் இருக்கணும். இது தேவன் தங்கி தாபரிக்கிற ஒரு ஸ்தலம். இந்த சரீரத்துக்குள்ளாக புகைப்பிடித்தல் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துக்குள்ளாக பொடி போடுவது இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துக்குள்ளாக மதுபானங்கள் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துக்குள்ளாக போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது. இந்த கண்கள் ஆண்டவருக்குரிய கண்கள். இந்த கண்கள் கண்டதை பார்க்கக்கூடாது. இருதயம் ஆண்டவர், என்னுடைய சரீரம் தேவனுடைய மகிமையின் ஆலயம் என்கிற பயம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் கண்டிப்பாக பக்தியோடு கூட இருப்பீர்கள், கீழ்ப்படிந்து இருப்பீர்கள். நத்திங் கேன் டச் யூ. பயம் வரும். பயபக்தி ஆண்டவருடைய ஸ்தலம், ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள பயபக்தியார். ஏன் பிள்ளைங்களை அமைதலாக இருங்கன்னு சொல்லுவேன். எதுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுமான்னு. நான் எத்தனையோ வருஷமாக டீச்சராக இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் சும்மா இருக்கவே மாட்டார்கள். எல்லாரும் சட்டத்தை பயின்றவர்கள், சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது நோண்டிக்கிட்டே தான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் நாங்கள் ஐயோ சத்தம் போடுறதுனால என்னுடைய கிளாஸு கெட்டு போயிருமாலாம் நினைத்தது கிடையாது. எங்கள் பிரசங்கங்கள் தள்ளிப்படும் என்று நினைக்கிறதில்ல. பிள்ளைகளை அமைதலாக வைத்து விடுங்கள். இங்கேயும் அங்கே போகாதீங்க. பந்தியில் அமைதலாக இருங்க. பந்தியில் சத்தம் போடாதீங்க. சகலமும் ஒழுக்கமும் கிரமமாய் நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். 5000 பேரை போஷிக்கும் பொழுது அதை தான் சொன்னார். வானத்தை பார்த்தாரு. அப்பத்தை எடுத்தா 5 அப்பம் 2 மீனை பிட்டு எல்லாரும் லைனாக பந்தி உட்காரவி. குண்டா இந்த கோயிலில் சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுக்கல ஆண்டவர். எல்லாம் வா அள்ளிக்கோ பிடிச்சிக்கோன்னு சொல்லலை. எல்லாரையும் லைனாக உட்காரவை. தேவ பிரசனம் இறங்குகிறது பந்தியில். எல்லாரும் லைனாக உட்காரவை.
பந்தி இருக்க செய்யுங்கள். சகலமும் ஒழுக்கமும் கிரமமாய் நடக்கணும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய ஸ்தலத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் வெகு அழகாக அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களை, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஒரு பயம் இருந்தது. தகப்பனுடைய சித்தத்தை செய்யணுமே என்கிற ஒரு பயம் இருந்தது. அது கீழ்ப்படிதலாய் வந்து, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று கீழ்ப்படிந்தவராய் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 5:7 வாசிங்க. நோக்கி நினைத்து பாருங்க. இப்ப கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. கெத்செமனே தோட்டத்தை கொண்டு வாங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே, என்னால தாங்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி அழுதார். ஆகிலும் உம்முடைய சுத்தப்படி நடக்கட்டும் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பது இந்த ஜபத்தினால தான். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்த பயபக்தியினாலே ஆண்டவர் இன்றைக்கும் என்னை குறித்து ஆண்டவர் பிதாவின் முன்பதாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார். மனுஷன் முன்பதாக அறிக்கை செய்கிறவனை நானும் பிதாவின் முன்பதாக அறிக்கை செய்வேன், மனுஷர் முன்பதாக மறுதளிக்கிறவர்களை நானும் மறுதளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மை குறித்து தேவனிடத்தில் வாய்த்திரவாத இருந்த ஆண்டவர் 2 காரியத்தை டெய்லி செய்து கொண்டே இருக்கிறார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறக்கலை, மயிர் கத்தரிக்கிறவன் முன்பதாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல வாய் திறக்கல. He was keeping mum. ஆண்டவர் அப்படியே ஊமையாக இருந்தார். எதற்காக? பின்னாடி பிதாவின் சமூகத்தில் போய் ஓயாமல் நம்மை குறித்து அறிக்கை செய்யணும். என் மகன் இவ்வளோ கஷ்டப்பட்டான், இவனை நினைத்தருளும், என் ஊழியத்துக்காக செய்திருக்கிறான், என் தேவனுடைய மனுஷனுக்காக செய்திருக்கிறான் என் ஆண்டவர் சொல்லி ஓயாம என் மகன் என்று அறிக்கை செய்து கொண்டிருப்பார். 2வது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். என் மகன், ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என் மகப்பா வாலிப நாட்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டா, அவளை நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன். எங்கெங்கோ ஓடிட்டா, வாழ்க்கை தவறி போய் விட்டது, எவனையோ நம்பி ஏமாந்துட்டா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டா, எல்லாம் பயிற்சி என்று நினைத்த பொழுது என்னை தேடி வந்த பொழுது தூக்கி எடுத்தேன். பொறுமையா இருங்க ஆண்டவரே, அவன் மேல கிருபையா இருங்க பிதாவே என்று சொல்லி பரிந்து பேசுகிற ஒரு தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே தான் அந்த பயபக்தி நிமித்தம் தான் இன்றைக்கு இயேசு தேவனிடத்தில் என்னை குறித்து அறிக்கை செய்யும் பொழுதும், எனக்காக வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதல் கேட்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆலயத்துக்குள் வந்து பயபக்தியாக இருந்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த ஸ்தலத்திலே செய்யக்கூடிய விண்ணப்பத்துக்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறது, என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பயபக்தி வேணும் ஒரு சமூகத்தை, ஆண்டவர் சமூகத்தை குறித்து. இது என்ன இது தேவன் உலாத்துகிற ஒவ்வொரு இடமும் உன்னுடைய வீடு பரிசுத்த வீடு, அந்த வீட்டில் அசுத்தம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் நினைச்சிங்கன்னா டிவியை உடச்சி போட்டுருவீங்க, டிவி பார்க்கறத குறைச்சிடுவீங்க. இது தேவன் உலாத்துகிற வீடு, என் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் தலைவராக இருக்கிறார், அதிபதியாக இருக்கிறார்னு சொன்னால் சும்மா ஆர்னமெண்டலாக எப்பயாவது நியூஸ் பார்க்கறதுக்கு தான் டிவி இருக்கும். 24 hours ஓடாது டிவி. என் ஆண்டவர் கொடுத்தது என்று சொன்னால் அந்த பிள்ளை சோர போக மாட்டான் என்று சொல்லுகிற ஒரு பயம் பக்தியும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சொல்லப்படும். அதிலே கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிற காரியம். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் யார் யார் பயபக்தியாய் இருந்தார்களோ என்று வேதம் சொல்லுகிற காரியத்திலே ஆண்டவருடைய நாமத்தின் மீது பயபக்தியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சில காரியங்கள், ஆண்டவருடைய நாமத்தின் மீது பயபக்தியாய் இருக்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த காரியத்திலே ஆண்டவருடைய நாமத்தின் மீது பயபக்தியார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், அவர் தான் உயிர்த்தெழுந்த தேவன். இஃப் யூ பிலீவ், உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குமானால், என்னுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரணத்தையே ஜெயித்த ஆண்டவர்,
நத்திங் குட் கான்கர் மரணம், டெத்தை அவரை பூட்டி வைக்க முடியலை. கல்லறை திறந்து விட்டது. மரணம் திருபடியும் தான் கொடுத்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கான ஒரு அதிகாரத்தை பெற்றவராய் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலே அந்த பயம் இருக்குமானால், அவருடைய நாமத்தை குறித்து ஒரு பயம் இருக்குமானால், அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமானால், பிரியமானவர்களே, அந்த நாமத்தின் மீது பயம் இருக்கும். முழங்கால் யாவும் முடங்கிவிடும். அந்த நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடுகிறது. அந்த நாமத்தை சொன்னால் பேய்கள் பயப்படுகிறது, அஞ்சி நடுங்குகிறது. அந்த பாவத்தில் அந்த நாமத்தின் மீது என்ன இருக்கிறது? ஒரு பயம், பக்தி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் முதலாவது வருகிற பக்தி பயபக்தி. பயத்தின் அடிப்படையில் எழும்புகிற ஒரு கீழ்ப்படிதல், அதுதான் பயபக்தி. பயத்தின் அடிப்படையில் பக்தி என்று சொன்னால் கீழ்ப்படிதல் என்று முதலிலே பார்த்தோம். முதலில் ஒரு சில வசனங்களை கொண்டு நிதானித்தோம், ஆராய்ந்தோம். இரண்டாவதாக பயபக்தி என்று சொன்னால் தேவன் மேல் வைத்திருக்கிற பயத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல். ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவார், ஐயோ சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு முன்பதாய் நான் என்ன சொன்ன கீழ்ப்படினோம். இதுதான் பயபக்தி. பயத்தின் அடிப்படையில் எழும்புகிற கீழ்ப்படிதல். பயபக்தி என்று சொன்னால் தேவன் மேல் வைத்திருக்கிற பயத்தினால் எழும்புகிற பக்தி, பயத்தினால் எழும்புகிற கீழ்ப்படிதல். காரியத்தினுடைய கடைசி தொகை ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்குவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். ஒபீடியன்ஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஃபெய்த்தினால ஃபெய்த்துக்கு அடுத்து ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம் ஒபீடியன்ஸ். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை காட்டிலும் பலியை காட்டிலும் செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் உத்தமம் என்று சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு சவுலிடத்தில் சொன்னார் அல்லவா, சாமுவேலை கொண்டு. ஏன்னா ஆடுகளின் சத்தம் கேட்குதே, ஆண்டவருக்கு பலி செலுத்தலான்னு கொண்டு வந்தேன் என்று சொன்ன பொழுது, முட்டா பயலே, இதனால தான் உன் ராஜ்யம் போக போகுது, நீ எனக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் எல்லாரையும் போட்டு தள்ளுன்னு சொன்னார். அமலோக்கியர் மற்ற பேரும் சுவரில் நீர் விடும் நாய் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு தள்ளிடு, ஏனென்றால் என் ஜனத்தை குறித்ததான வைராக்கியம் எனக்குள் இருந்தது. அமலேக்கியர் சுற்றி போக பண்ணினான். ஆகவே அமலேக்கியரை போட்டு தள்ளி என்று அனுப்பினேன். நீ என்ன பலி செலுத்துறதுக்காக நல்ல கொளுத்த ஆட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றிய முட்டா பயலை. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். வேதம் மிக அழகாக சொல்லுது. உத்தமத்தை குறித்து நிறைய சொல்லுது. பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம்தான் செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் உத்தமம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிதல் ஒரு பயபக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடியது தான் விசுவாசத்தினால் வரக்கூடிய பக்தி, விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல். 2 கீழ்ப்படிதல் இருக்கிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சொல்லிவிட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம், அடுத்த பகுதிக்கு போகலாம் என்று யோசிக்கின்றேன். ஒரு திருடன் வருகிறான். உங்கள் கையில், உங்கள் நெத்தி போட்டியில் துப்பாக்கியை வைத்து கொண்டு உன் கையில் இருக்கிறதெல்லாம் கொடு, உன் நகை, உன் வாட்சை கொடு, உன் பர்ஸை கொடு, உன்னுடைய செல்போனை கொடு என்று சொன்னால் கீழ்ப்படிவீர்களா மாட்டீர்களா? சொல்லுங்க, கீழ்ப்படிவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. போலீஸ்காரன் வந்து குடுறான்னு கேட்டால் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவன் கேட்குறான் நான் கேட்டால் நீ யார் கேட்கறதுக்கு என்னமீங்க? போலீஸ்காரன் வந்து கேட்டால் அவன் லைசன்ஸை கொடு, எங்கேருந்து வர, நான் ஊதி காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? சொல்லுங்கள். கீழ்ப்படிவீங்க. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல், பயந்து கீழ்ப்படிதல், பயத்தினால் வருகிற ஒரு கீழ்ப்படிதல், இதுதான் பயபக்தி. இன்னொன்று விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல். நீ படிச்சின்னா உனக்கு வாங்கி தரேன்னு அப்பா சொல்லுவாங்க. அந்த விசுவாசம். இங்கேயே இரு என்று சொல்லுகிற காரியம், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்ன காரியம். கசப்லாங்கான்ற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பாடல் ஒன்று உண்டு. He know not where the chieftain lay unconscious of his son. இங்கே இருடா கசப்லாங்கா என்று சொல்லிட்டு கப்பல் பற்றி எறிகிறது, போர் நடக்கிறது, கப்பலில் பற்றி எறிகிறது. கசப்லாங்காவை பார்த்து சொல்லிவிட்டு போகிறான் தகப்பன், நீ இங்கே இரு, அப்பா வர வரைக்கும் இங்கே இரு என்று சொன்னான். போரிடுகிற இடத்துல கப்பல் பற்றி எரிகிறதுல மயக்கம் போட்டு விழுந்து விட்டான். தகப்பன் வரமாட்டான். இந்த பிள்ளை அப்படியே காத்து கொண்டு இருக்கிறது. தகப்பன் வருவான், தகப்பன் வருவான் என்று சொல்லி கூப்பிடுகிறெல்லாம் கூப்பிடுறாங்க. ஜம்ப் பண்ணு, கப்பலை விட்டு ஜம்ப் பண்ணு என்று கூப்பிடுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், கசப்லாங்கா எங்கள் அப்பா வருவார் எனக்கு சொன்னார், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மை ஃபாதர் said he will come.
இங்கே நான் வரேன்னு சொன்னார். இதுதான் கீழ்ப்படிதல். தகப்பன் சொன்னா நீச்சல் அடிக்க போகிறோம், தகப்பன் சொல்லுகிறார் கிணத்துல குதி என்று சொன்னால் பயம் இருக்கிறது, குதிக்கிறோம். ஏன்? தகப்பன் ஏதாகிலும் வந்தால் நம்மை காப்பாற்றி விடுவார். விசுவாசம், விசுவாசத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பக்தி, அதுதான் தேவ பக்தி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 3 இடங்களிலே தான் தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே தான் தேவ பக்தி தேவ பக்தி தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பயபக்தி என்கிற காரியம் நிறைய முறை சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகத்தில் 2 முறையும், மல்கியா புஸ்தகத்தில் 1 முறையும் 3 இடங்களிலே தான் தேவ பக்தியை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் பயபக்தி பயபக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயபக்திக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிற கீழ்ப்படிதல் தான் பயபக்தி. இதுதான் விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல் தான் தேவ பக்தி. இதுதான் தேவ பக்தியினுடைய ரகசியம். முதல் ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள். தேவ பக்தியினுடைய ரகசியம் மகா மேன்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயபக்தி அல்ல, தேவ பக்தி என்பது தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன். யோபு சொன்னதை போல ஆண்டவர் என்ன வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிற அளவிற்கு என் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சிங்கத்தின் குகையில் இருந்தாலும் சரி, நெருப்பில் நடந்தாலும் அவர் என்னை தப்புவித்தாலும் தப்பி வைக்காவிட்டாலும் வேறு ஒருத்தருக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன், அவர் தான் என்னை காப்பார் என்று சொல்லுகிற விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிற கீழ்ப்படிதல். அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எதற்கும் கீழ்ப்படியாமல் கிறிஸ்து இயேசுவுக்கு மட்டும் கீழ்ப்படிதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் நாட்களில் பேதுருவை பார்த்து மற்ற சீஷர்களையும் பார்த்து, நீ பிரசங்கிக்காத, இந்த மனுஷனை குறித்து பிரசங்கிக்காத, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்காத என்று சொன்னபடி அவர்கள் சொல்றாங்க, உனக்கு கீழ்ப்படிதலா? ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேனா? நீ சொல்ற மனுஷன் நீ சொல்றடா பிரசங்கிக்காதன்னு, என் ஆண்டவர் சொல்றாரு பிரசங்கி என்று சொல்லுகிறார். நான் யாருக்கு கீழ்ப்படிவேன்? மனுஷனுக்கா ஆண்டவருக்கா என்று சொல்லி கேட்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தேவ பக்தி உங்களுக்குள்ளே இருக்குமானால், தேவனை குறித்து விசுவாசம் இருக்குமானால், இயேசு எனக்காக மரித்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், ஐயோ என்று சொல்லுகிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். அதுதான் தேவ பக்தி என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. முதலாவதாக தேவ பக்தியை குறித்ததான ரகசியம் என்னவென்று சொல்லி பழக்கும்போது, தேவ பக்தி என்பது விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். ஆண்டவரை நான் விசுவாசிக்கலன்னா நான் ஃபெயில் ஆக்கிடுவார், ஆண்டவரை நான் விசுவாசிக்கலன்னா அதெல்லாம் சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் நினை நேரங்களில் வாலிப பிள்ளைங்க தான் யோசிச்சுக்கிறாங்க. டிசப்பாயின்மெண்ட்டுக்கும் டிஃபீட்டுக்கும் வித்தியாசம் தெரியல, ஏமாற்றத்துக்கும் தோல்விக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்னைக்கு எல்லாம் வாலிப பிள்ளைங்க கெட்டு போய் கிடக்கிறாங்க. எல்லாம் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை ஒரு குடும்பத்தில். ஆகவே ஏமாற்றம் இன்னைக்கு கிடைக்கலையா, ரைட், நாளைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஏமாற்றங்களை எல்லாம் தோல்வி அடைந்து விட்டோம், எல்லோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவருடைய வருகை, என்னுடைய மரணம், அது வரைக்கும் எனக்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய மரணம், நான் கண்ணை மூடுற வரைக்கும், என் உயிர் ஜீவன் இருக்கிற வரைக்கும், ஆண்டவரிடத்தில் நான் போகாத வரைக்கும், என் ஆண்டவர் இந்த பூமியில் வராத வரைக்கும் எனக்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கை. அதான் விசுவாசம். ஆகவே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவருக்கு. தேவ பக்தி என்பது விசுவாசித்து வரக்கூடிய பக்தி என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறோம். அப்படி விசுவாசத்தினால் வராதது தான் அவபக்தி என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி அவபக்தி? வாசிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 11:26 ஒரு அழகான வசனம், உயிர்த்தெழுதலை குறித்ததான வசனம் அது. ரோமர் 11:26, மன்னிக்கும் 11:26. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வருவார், வந்து யாக்கோபின் அவபக்தியை நீக்கி போடுவார். அன்காட்லினஸ், காட்லினஸ், தேவ பக்தி என்பது காட்லினஸ் ஆங்கிலத்தில். இன்றைக்கு வாலிபர்களுக்காக அதையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அன்காட்லினஸ், காட்லினஸ் என்பது தேவ பக்தி. விசுவாசம் இல்லாமல் இருப்பது அன்காட்லினஸ், அதுதான் அவபக்தி. மீட்பர் வருவாராம், வந்து மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தினால், விசுவாசம் இல்லாத ஒரு பக்தியை, அவபக்தியை, அன்காட்லினஸை எடுத்து போட்டு காட்லினஸை நிரப்புவாரா.
கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பாரா. அவருக்கு கீழ்ப்படிதலை நம்ம இருதயத்தில் அவர் வைப்பாரா. அவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய இருதயத்தில் வைப்பாரா. என்ன அருமையான வசனம் பாருங்க. யாக்கோபு வருவார், அவர் வந்து அவபக்தியை, யாக்கோபினுடைய அவபக்தியை, அன்காட்லினஸை எடுத்து போட்டு அதை தேவபக்தியாய் மாற்றுவார். தேவபக்தியாய் மாற்றுவார். பல வருடங்களுக்கு முன்பதாக தக்கலை ஊருக்காக ஊழியத்திற்காக போயிருந்தேன். நானும் தம்பியும் தான் போனோம். 2 பேரும் தான். அண்ணனை கூப்பிட்டாங்க, போகலை. நானும் தம்பியுமாக போயிருந்தோம் தக்கலை. அங்கே போகும்போது கிறிஸ்துமஸ் நேரங்கள் ஆண்டவர் ஒரு பிரசங்கத்தை கொடுத்தார். என்ன பிரசங்கம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே. இதற்குரிய அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதே மாதிரியாக, இதோ ஒரு பாவி பரிசுத்தவானாகி தேவனுக்கு ஊழியம் செய்வான் என்று வார்த்தையை கொடுத்தார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். இது வாலிப நாட்களை நான் அனுபவித்த வசனத்தை வைத்து பிரசங்கம் பண்ணும்போது, இதோ பாவத்தில் அடிமையாக இருந்த இந்த பாவி விபச்சாரணக்காரனாய், வேசிக்காரனாய், மது பிரியனாய், புகைப்பிடிக்கிறவனாய், சூதாட்டக்காரனாய் இருந்த பாவியிலும் பிரதான பாவியாக இருந்த ஒரு பாவி பரிசுத்தவானாகி, பாவியில அபிஷேகம் பெற்று பரிசுத்தவானாகி மாறி என் தேவனுக்கு ஊழியம் செய்வான். ஆமென். ரைமிங்கா வருதா? அர்த்தம் வருதா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாள். கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது ஒரு அற்புதம். ஒரு பாவி பரிசுத்தவானாகுவது அற்புதம். அவர் ஒரு குமாரனை பெறுவாள். நம்ம ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று பெற்று போடுவோம். இதான் ரகசியம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஒரு பாவி பரிசுத்தவானாகி தேவனுக்கு ஊழியம் செய்து ஆண்டவருக்கு என்று ஆத்மாவை பெற்று போடுவாள். இதுதான் ரகசியம் என்று சொல்லி அன்றைக்கு பிரசங்கித்த தக்காலையில். இன்றைக்கும் அந்த பிரசங்கம் என்னுடைய அடிக்கடி என்னுடைய மைண்டில் அப்படியே பசுமையாக இருக்கும். மீட்பர் வந்து நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன்வார். 100க்கு அதிபதி வீட்டில் வருவான். 100க்கு அதிபதி பாருங்கள், அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள், தேவ பக்தியை பாருங்கள். நான் வந்து உன் வீட்டில் வந்து வேலைக்காரனை என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். ஐயா, என் வீட்டில் வேலைக்காரன் சுகீனமாக இருக்கிறான். அப்படியா? நான் வந்து சுகமாக்குவேன். அவன் சொன்ன வார்த்தை என்ன? என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரவான. நான் போனா ஒருத்தன் போறான், வானா ஒருத்தான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரை. அவனுடைய தேவ பக்தி, விசுவாசத்தின் பக்தி, கீழ்ப்படிதல். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆண்டவர் அவனை புகழ்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளே காணவில்லையே. அப்படியாகட்டும், அவன் சொன்ன நேரத்தில் அந்த வேலைக்காரன் சுகமானான் என்று சொல்லதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னார். யாத்திராங்க 20-24 என்று நினைக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன். வந்து ஆசீர்வதிப்பார். வருவார், மேலிருந்து வருவார், 2வது முறை வருவார், அவர் பரிசுத்தாவி அனுப்புவார், எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வந்து, அதனால தான் சொன்னேன், இது வந்து உயிர்த்தெழுதல் வல்லமை. அவர் உயிர்த்தெழுந்து வந்து அபிஷேகமாய் வந்து யாக்கோபில் இருக்கிற அன்காட்லினஸை, அவபக்தியை நீக்கி போட்டுவிட்டு தேவ பக்தியாய் விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதலை கொண்டு வருவார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிக்க கேட்போம். தீத்து 2. அப்போஸ்தலன் பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்துடணும். அவபக்தினா என்ன? விசுவாசத்தினால் வராத கீழ்ப்படிதல். விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய தேவ பக்தி இல்லாமல் இருக்கிற அன்காட்லினஸ். விசுவாசமே இல்லை. ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியாது, அவர் எனக்காக மரித்திருக்காரான்னு தெரியாது. ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார்? அவரை குறித்ததான பக்தி எனக்கு இல்லை. அதுதான் பேர் அவபக்தி. விசுவாசம் இல்லாமல் இருப்பது தான், விசுவாசம் இல்லாமல் இருப்பது அவபக்தி. அவபக்தி. அந்த அவபக்தியை எடுத்து போடுவதற்காக தான் விசுவாசத்தை பேதுருக்கிட்ட பேதுருலாம் வந்து கேட்குறாங்க. பேதுருவை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே, உன்னை கோதுமையை சுலகினால் பிடைக்கிறத போல சாத்தான் உன்னை பிடைக்க உத்தரவு கேட்டான். நான் உத்தரவு மறுத்து விட்டேன்னா சொன்னார். இல்லை, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் பிசாசை கடிந்து கொண்டதாக சொல்லப்படவில்லை. நம்முடைய விசுவாசம்
ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே தான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is the God who is the starting point and end point of faith என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினுடைய துவக்கமும் முடிவுமாய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க, திரும்ப வாசிங்க. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி, அவபக்தியை தள்ளிவிட்டு தேவ பக்தியை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து விட்டு, அதான் லௌகிக இச்சைகளை வெறுக்கிறது தான் கீழ்ப்படிதல். அவபக்தி இருந்தால் கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இந்த பாஸ்டுக்கு வேலை இல்லை, ஆண்டவருக்கு வேலை இல்லை, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், அதை தொடாத இதை தொடாத, இங்கே பார்க்காத, ஆலயத்துக்கு வா, ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, அதில் இன்னும் இல்லை. எல்லாம் நல்லா தான் இருக்கிறான். இந்தியாவில் 140 கோடி மக்களும் நல்லா தான் இருக்கிறான், என்னோட சிறப்பாக தான் இருக்கிறான். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அடுத்த வசனம் வாசிங்க, 13 வாசித்தாச்சா? நான் நம்பி இருக்கிறேன். நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்த்திருக்கும்படி கீழ்ப்படிந்து ஆண்டவர் வருவார். அவர் வருவார், என்னை சேர்த்துக்கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து என்னை கூப்பிடுவார். அவர் சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்துடுவேன். இந்த கீழ்ப்படிதல், இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறார். ரோமர் 1:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா விதமான அவபக்தியும். இன்னொரு தடவை வாசிங்க நிதானமா. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைப்பது தான் ஏதாவது கேடுக்கூடுவான அந்த அவபக்தி. சத்தியத்தை மாற்றி போடுறது தான் அவபக்தி. விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் இருப்பது தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லாருடைய அவபக்தியை மாற்றக்கூடியவர் தான் என்று ஆகதான் சொன்னார். அவபக்தியை நான் தேவ பக்தியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் உலகத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் அவபக்தி. விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது தேவ பக்தி. விசுவாசம் இல்லாமல் போடுறது போகட்டும், போகிற வரைக்கும் ஓடட்டும். திருடுறேன் அப்படி தான் நினைப்பான். திருடுற வரைக்கும் நான் ராஜா, திருடினாதான் நான் திருடன்னு நினைப்பான். திருடுற வரைக்கும் அவன் ராஜா. எத்தனை முறை வேணா பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் இருக்கிறாரா, வருவாரா, அதெல்லாம் சும்மா கதை பாஸ்டர். அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பாஸ்டர் சொல்கிற வேலை. தசம பாகம் கொண்டு வாங்க, சபைக்கு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதை. இதெல்லாம் எத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவபக்தியினாலே என்ன செய்கிறார்? லௌகீக இச்சையோடு கூட ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனை குறித்ததான விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்தினால வரக்கூடிய கீழ்ப்படிதல், ஐயோ ஆண்டவருடைய பிள்ளை, நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற கீழ்ப்படிதல் எனக்குள்ளாக இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு பெயர் அவபக்தி. அதே சமயத்தில் என் ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் பரிசுத்தர், ஆகவே நானும் பரிசுத்தமாக இருப்பேன், என்னுடைய நடவடிக்கைகள் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு காரியம் அதாக இருக்கிறது. அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. 2 பேதுரு 2:6 வசனம். 2 பேதுரு 2:6 வாசிக்கிறேன் நானே. சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாய் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அருமையான வசனம் பாருங்க. சோதோம் குமாரா என்ன நினைச்சு? தேவ பயம் இல்லை. அப்போ ஆண்டவர் பயம் இல்லை, பயபக்தி இல்லை. இஷ்டத்துக்கு நடந்தது, துணிகரமாக இருந்தது, காம விகாரங்களில் இருந்தது, குடித்தது, வெறித்தது, ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வந்தார், கந்தகத்தினால் அழித்து போட்டார். அக்கினி மழை பெய்தது, சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அதை பிற்காலத்திலே, அதாவது இந்த காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாய் வைத்து அக்கிரமக்காரர்கள் வருத்தப்பட்டு என்று சொல்லி வேதம் அப்படியே சொல்லி கொண்டே போகிறது. சோதோம் குமாராலாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது.
யாரெல்லாம் அவபக்தியாய் நடக்கிறீர்களோ அவர்களெல்லாம் சோதோம் குமாரா போல ஆண்டவர் மேலே பக்தி இல்லாமல், ஆண்டவர் மேலே விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல் இல்லாமல், இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை, அதுவும் தான் அவபக்தி என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறாங்க ஆனால் என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சோதோம் குமாரா திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கு யாருக்கு? அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு. யூதா 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதா எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள், இதுதான் கீழ்ப்படியாமை. ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா கீழ்ப்படியாமை. எப்படி பாருங்க, அவபக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம், கீழ்ப்படியாமையும் நிமித்தம் பூலோகத்தில் என்ன வந்தது? மரணம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்து நீ கீழ்ப்படியாமையில் இருப்பானால் உனக்கு மரணம் நேர்படும். கீழ்ப்படியாமை, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால், ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் உலகத்துக்குள்ள என்ன வந்தது? பாவம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பயபக்தியினாலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு முன்பதாக நான் பிழைத்திருக்கிறேன். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவபக்தியாய் நடக்கிறவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த காரியங்கள் நிமித்தம் தமக்கு 15 வசனம் சொல்லுகிறது, தமக்கு விரோதமாய் அவபக்தியான பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருக்கிறார். எவ்வளவு வச்சிருக்கிறார் பாருங்க அடையாளம். திருஷ்டாந்தமாக இனத்தை வச்சிட்டாரு, சோதோம் குமாராவை வச்சிட்டாரு. இங்கே சொல்கிறாரு 1000 தூதர்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்திருக்கிறார். ஏனோக்கு எங்கே சொன்னான்னு தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கு எந்த இடத்துல வேதத்தில் சொன்னார்னு தெரியல, தேடி பார்த்தேன். அந்த இணையான வசனம் கிடைக்கல, எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் சொல்லுகிறேன். ஏனோக்கு சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், தமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தமக்கு விரோதமாய் அவபக்தியான பாவிகள். இன்னைக்கு விசுவாசியானவங்க ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சரித்திரங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள், வரலாறுகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியா இப்படியா, அவருக்கு எத்தனை வயசாச்சு, கல்யாணம் ஆச்சா என்று சொல்லுகிறது. தேவையானது ஒன்றே ஒன்று, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். எனக்காக இயேசு மரித்திருக்கிற அந்த ஒரு வார்த்தை போதும். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடித்த வசனங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று, குருடனை பார்த்து கேட்பாங்க, நீ குருடனாக இருக்கிறேன்னு. ஒன்று தான் எனக்கு தெரியும், முன்னாடி குருடனாக இருந்தேன், இப்போ பார்க்குறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது எப்படி நடந்ததுலாம் எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வந்தார், இன்றைக்கி நான் பிரசங்கித்து இருக்கிறேன். எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க? எங்கே போனீங்க? யார் வந்துக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? ஒன்றும் தெரியாது. பரிசுத்த ஆவி வந்தார், முன்னாடி நான் பாவியாக இருந்தேன், இப்போ நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியம். இதுதான் முதலாவதாக இருக்கக்கூடிய ரகசியம். தேவ பக்தியை குறித்ததான ரகசியம் விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். பயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டில் பழைய பிரமாணம், ஓல்டு கவனன்ட். புதிய பிரமாணம் நமக்கு இருக்கிறது. புதிதான உடன்படிக்கை இருக்கிறது. நீ எனக்கு மகனாய், நீ என்னை ஏற்றுக்கிடுவேன், நான் உன் தகப்பனாக இருப்பேன், நீ என்னுடைய மகனாக இருப்பாய். விசுவாசித்தால் 1:12 சொல்லுகிறது, யோவான் 1:12 சொல்லுகிறது, விசுவாசித்தவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இதே போல ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-16, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி எனும் ஆச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் என்பதற்காக. விசுவாசத்தினாலே, வாக்குத்தத்தத்தினாலே பிள்ளைகளாகிறோம். தேவன் பரிசுத்த ஆவியை கொடுப்பதினாலே என்ன பெற்றுக்கொள்கிறோம்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வேதத்தில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் திரும்பவும் நான் சொல்லுவேன், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆக முதலாவதான காரியம், முதலாவதான தேவ பக்தியினுடைய காரியம் என்ன? விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். யார் என் மேலே குச்சி வச்சுக்கிட்டு என்னை பார்க்குறாங்களான்னு இருந்தால் தான் பயம்.
அம்மா இருக்கிறாங்களா, வீட்டில் யார் இருக்கிறாங்க, அப்போ ஜாலியாக இருக்கலாம். இது பயபக்தி. இது பயபக்தி. நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பது அதுதான். நான் வேலையில் இருக்கும்போது எனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் நேரத்திற்கு நான் போவேன். ஏனென்று சொன்னால் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்திருக்கிறேன், பயத்தில் கீழ்ப்படியலை, மனுஷனுக்கு கீழ்ப்படியலை, அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலை. பயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல் ஐயோ நேரத்துக்கு போயிடணும், நான் ஒரு கிறிஸ்தவன், நேரத்துக்கு போய் விடணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஐயோ லஞ்சம் வாங்கினா போலீஸ் வந்துடும், சட்டம் இருக்குது, என்ன லஞ்சத்தில் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. இந்த பயம் இல்லை எனக்கு. இந்த பயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல் அல்ல. இந்த பயத்தினால நான் லஞ்சம் வாங்குறவன் அல்ல. பயத்தினால நான் லஞ்சம் வாங்காதவனா அல்ல. பயத்தினால ஐயோ யாருக்கும் தெரியாமல் வாங்கலாம், மேஜைக்கு கீழே வாங்கிக்கலாம். இதுதான் செய்கிற காரியங்கள், பயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். ஆனால் விசுவாசத்தில் வருகிற கீழ்ப்படிதல், உயிரையே எனக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னத்துக்கிடா அந்த பணம் என்று சொல்லுகிற காரியம். அந்த உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும். உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும். நான் குடிக்க மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் குடிப்பேன். மதுராந்தத்தை விட்டு 12 கிலோமீட்டர் வந்தால் மாமண்டூர்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்தவுடனே கடையில் போய் முதல்ல சிகரெட்டு தான் வாங்குவோம், ஏன்னா வீட்டில் இருந்தால் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு. பயம், இந்த பயம் இல்லை, இந்த பக்தி இல்லை, இந்த கீழ்ப்படிதல் இல்லை. எப்போவும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டார், ஆண்டவருடைய பிள்ளைனா, ஐ எம் த சன் ஆஃப் காட். இதை தான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் தலைச்சீரா என்று சொல்லி. இந்த எண்ணம் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களை பாவம் செய்ய விடாது, உங்கள் சிந்தை எப்பயும் அப்படியே அலட்டாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து இருப்பேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு காரியம். இரண்டாவதாக இந்த தேவ பக்தியினுடைய ரகசியம் என்ன என்று சொல்லும் பொழுது, மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 2:15. ஆண்டவரிடத்தில் ஆவி அதிகமாக இருந்தது, பிறகு ஏன் அவர் ஒரு ஆண் ஒரு பெண் என்று உண்டாக்கினார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று எழுதப்பட்ட எடுத்தருள் வாசிங்க. ஆண்டவர் ஒருவனை, நல்லா வாசிப்பா, ஒருவனை அல்லவா படைத்தார். யார்? ஆதாமை அல்லவா படைத்தார், அவன் மூலமாக ஏவாளை படைத்தார். ஆவி அவரிடத்தில் என்னது? சம்பூர்ணமாய் இருந்தது, அளவில்லாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று அதிகமாக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சம்பூர்ணமாய் நம்ம மேல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பொழிந்தருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஆவி அவரிடத்தில் அளவில்லாமல் சம்பூர்ணமாய் இருந்தது. மாடு வானார், மாடு வந்துருச்சு. ஆடு வானார் வந்துருச்சு, கழுத வானா வந்துருச்சு, குதிரை வானா வந்துருச்சு, கழுத வானா வந்துருச்சு, சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் வா, குரங்கு எல்லாம் வந்துருச்சு. ஆனால் மனுஷனை உண்டாக்கினார், ஒருவனாய் உண்டாக்கினார். ஏன்? ரகசியம். தான் தேவ பக்தியின் ரகசியம். இந்த தேவ பக்தியின் ரகசியம் மகா மேன்மையானது. இப்போ வாசிங்க. ஒரு சந்ததியை பெரும்படிக்காகத்தானே பரிசுத்த ஆவி கொடுப்பதற்கு நோக்கமே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படியா. ஆகவே ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் 2வது ரகசியம். ஆவி அவரிடத்தில் அளவில்லாமல் இருந்தது. அப்படின்னா பேய் ஓடிச்சு, ஓடிச்சு, மனுஷன் உண்டாக்கி இருப்பார். ஒரு மனுஷனும் அந்த மனுஷன் மூலமாக ஒரு மனுஷியை உண்டாக்கி அவர்களை இணைத்து, ஆகவே தான் அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் பரிசுத்த மெய் விவாகம். தமிழில் சொல்லும்போது எனக்கு அப்படியே கிக்கு வரும். ஆங்கிலத்தில் ஓலி மேட்ரிமோனினா அது அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும். தமிழில் சொல்லும்போது ஒரு பஞ்ச் கொடுத்தா மாதிரி இருக்கும். பரிசுத்த மெய் விவாகம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு எதுக்குடா திருமணம், உனக்கு எதுக்கு திருமணம், கல்யாணம் எதுக்கு? சபையில் தான் சொல்லிக் கொடுக்கணும். கவுன்சிலிங்னு ஒன்று கொடுப்பாங்க, அது வேறு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஆவிக்குரிய கவுன்சிலிங், ஆவிக்குரிய சபைக்குரிய கவுன்சிலிங். எதுக்காக உனக்கு ஆண்டவர் ஒரு புருஷனையும் ஒரு பண்டாட்டியும் இணைத்திருக்கிறார்? திருமணத்தில் சபையில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து துன்பத்தில் இன்பத்தில் கூட இருப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணி சேர. எதுக்காக? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆகவே தான் சொன்னார், பிள்ளை பெற்றினால் அவள் ரட்சிக்கப்படுவார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உன் பிள்ளைகள் என்ன செய்யப்பட மாட்டாங்க, நீ துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. உன் பிள்ளைகளெல்லாம் என்னால் வளர்க்கப்படுவார்கள். தேவ பக்தி உள்ள சந்ததி. தட் இஸ் வை அவர் காட் இஸ் கால்ட் காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். காட் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். இன்னைக்கு பிள்ளைங்க பாடும்போது சந்தோஷமா இருந்துச்சு. தலைமுறைகளின் தேவன், தலைமுறையாய் பார்த்து கொள்வார். நான் பக்தி உள்ள, நான் தேவ பக்தி உள்ள, நான் கீழ்ப்படிந்தால் என் பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் கீழ்ப்படிவார்கள்.
இன்னைக்கு ஆண்டவர் நிறைய நேரத்தில் அந்த அந்த செயின் விட்டு போயிடும். எங்கள் அப்பா தேவ பக்தியாக இருப்பார், நான் கொஞ்சம் தேவ பக்தியாக இருப்பேன், என் பிள்ளை தேவ பக்தியாக போயிடாது. அப்புறம் 3வது சந்ததியில் ஆண்டவர் நம்மளை விற்று போட்டுருவார். வேதம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 40 வருஷம் அவன் நியாயம் விசாரித்தான், 30 வருஷம் நியாயம் விசாரித்தான். அந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை சேவித்தார்கள், தேசம் சமாதானமாக இருந்து. அவனுக்கு பிறகு அவங்க இஷ்டத்துக்கு ஓடிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்பார், விற்று போட்டுருவார். இப்போ நடக்கிறதும் அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களாம் காணா போயிட்டாங்கன்னா சொன்னால் பொறுப்பு என்னுடையதாக இருக்கிறது, சபையுடையதாக இருக்கிறது, தாய்மார்கள் தகப்பன்மார்கள் பெற்றோர்களுடையதாக இருக்கிறது. நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, பொறுப்பு நம்முடையதாக இருக்கிறது. தலைமுறைகளின் தேவனுக்கு விசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமல் இருப்பதினால்தான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 1 தீமோத்தேயு 5:4 சீக்கிரமாக வாசி. இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்கணும். போதும் தேவ பக்தியாய் விசாரிக்கணும். இன்னைக்கு இந்த ரகசியம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட ஆவி அளவில்லாமல் இருந்தது. ஒரு ஆண் ஒரு பெண்ணு உண்டாக்குனார். எதுக்கு? தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆகவே என்ன செய்யணும்? பெற்றோர் தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவுள். அது நன்மையும் பிரியமும் முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியங்கள் இது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்தியாக வளர்ப்பதில்லை. ஜெபம்னு சொல்லலாம். அவன் பாதி திட்டுவான், திட்டதான் செய்வான். போமா நீ ஜெபிக்கிறதானே, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புவான். அந்த நம்பிக்கையில் அவனுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி பாதி நேரம் தாய் தகப்பன் என்ன நினைக்கிறாங்க? பிள்ளை நல்ல பையனாக இருக்கணும்னு நினைக்கிறான், நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்காக அவன் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அவன் அதனால் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, கெட்டவர்களோட சேரக்கூடாது. அவனை கெட்டவங்களோட சேர்ந்து அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, கெட்டவங்களோட சேர்ந்தா கஞ்சா பிடிக்கிறவங்களுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்களே, சரீர பிரகாரமாக வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்களே தவிர அதை பார்த்து அப்பா திருந்திருப்பா, அப்பா ஜெபமனுப்பா, அப்பா ஆலயத்துக்கு வான்னு சொல்கிறாங்களே தவிர அதனால் சொல்கிறாங்களே தவிர உண்மையான நோக்கம் அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அவன் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ரகசியம், தேவ பக்தியின் ரகசியம், அவனை நான் தேவ பக்தியாய் விசாரிக்கணும். இப்படி விசாரிக்கிறது இல்லை. என் அனுபவத்திலே நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா நான் நல்லவனாகணும்னு நினச்சாங்க. குடிகாரனாக இருக்கிறேன், படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையும் இல்லை. 4 அக்காமாரும் டபுள் டிகிரி வாங்கிட்டாங்க. இவன் ஒரு டிகிரியோடு உட்காந்துருக்கான். அதுவும் தத்து மாதிரி பாஸ் பண்ணால் ஃபெயிலாகி பாஸ் பண்ணால் வேலைக்கு போல. எப்படியாவது குடியை விட்டா போதும், சிகரெட்டை விட்டா போதும், தருதலை என்ற பேரை விட்டா போதும், ரைட் ஓகே ரட்சிக்கப்பட்டேன். நான் ஊழியத்துக்கு எப்போ போகிறேன்னு ஒன்று தான், ஐயோ ஊழியத்துக்கு போகிறானே, இந்த வயசான காலத்தில் எனக்கு சம்பாதிச்சு போடுவாங்க, அண்ணனை திட்டுவாங்க, நீங்கள் தான் கெடுத்துட்டீங்க என் பையனை ஊழியத்துக்கு என்று சொல்வார்கள். இதுதான் நம்முடைய எண்ணம். பையன் நல்லா இருக்கணும், அதுக்காக ஆண்டவர் வேணும். ஆண்டவருக்காக பையன் வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் குடும்பத்தை விசாரிங்க. உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு விசாரிக்காதீங்க. தேவ பக்தியாய் அவன் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்லி தேவ பக்தியாய் தேவனுக்கு விசாரிங்க. தேவ பக்தியாய் விசாரிங்க. என் மகன் ஆண்டவரை விசுவாசிக்கணும், என் மகன் ஆண்டவரை விசுவாசிக்கணும், விசுவாசித்து கீழ்ப்படியணும். சும்மா புகைக்கா சிகரெட் பிடிக்காதரா, அது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவரை பூச்சாண்டி ஆக்கி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரை பூச்சாண்டியை ஆக்கி வச்சுருக்கிறோம். ஆண்டவர் குழந்தைங்க சாப்பிடலன்னா சொல்லுவான், சாப்பிடலன்னா போலீஸ்காரன் வருவான், வரும் போலீஸ்காரன் குர்க்கா வரான், அந்த மாதிரி ஆண்டவர் வச்சுருவான். பொய் சொல்கிறியா, ஆண்டவர் வாய்க்கு போஜனம் கொடுக்க மாட்டார். உண்மைதான், அது பயபக்தி. இந்த பயபக்தியை தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டார் ஆண்டவர், தேவ பக்தியாய் மாற்றி விட்டார். தான் ரகசியம். குடும்பத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கொர்நேலியாவை குறித்து அழகாக சொல்லப்பட்ட வசனம் 10:2. கொர்நேலியாவை குறித்து அழகாய் சொல்லப்பட்ட வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவனும் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஆமென். எவ்வளோ அருமையான வசனம். இன்றைக்கி தாய் தகப்பன் இப்படி இல்லைங்க. அதனால தாங்க வாலிப பிள்ளைங்களாம் சதறி போயிட்டாங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. தாய் தகப்பன் ஜெபிக்கிறது இல்லை, தாய் தகப்பன் தாங்க இஷ்டமாக வாழ்க்கையை நடத்துனாங்க. எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மூன்றாவதான ரகசியம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை அவங்க டினை தி பவர் ஆஃப் தி என்ன சொல்கிறது, தேவ பக்தியினால், தேவனுக்கு பயப்படுகிறதுனால், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் கீழ்ப்படிதலுக்கு வரக்கூடிய பலனை மறுதலிக்கிறவர்கள். பிரித்து சொன்னதான் உங்களுக்கு புரியும். தேவ பக்தியினுடைய பலனை மறுதலிக்கிறார்கள். என்ன அர்த்தம்? தேவன் மேலே விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதனால் வரக்கூடிய பலனை அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? They are denying the power என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை விசுவாசித்த ஆண்டவர் தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் எனக்கு உயிர் கொடுத்தாரு, சிலுவையில் உயிர் கொடுத்தாரு, இன்னைக்கு தேவனால் பிறந்திருக்கிறேன், அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல், உலகத்தை நான் வெறுப்பேன், ஆண்டவரை மட்டும் நான் நேசிப்பேன், என்னிடத்தில் கள்ளத்தராசு இருக்காது, என்னிடத்தில் லஞ்சம் லாவண்யம் இருக்காது, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன் என்று கீழ்ப்படிந்து இருப்பதற்கு தேவ பக்திக்கு வரக்கூடிய பலனை மறுதலிப்பார்கள். தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறால் வரக்கூடிய பலனை அவர்கள் மறுதலிப்பார்கள் என்று வேதம் அவன் மறுதலிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்தருளி. கீழ்ப்படிதலுக்கே அவர் வல்லமை தான் தேவைப்படுது. இன்னைக்கு நான் ஏன் கீழ்ப்படிந்தேன்? தேவ வல்லமை எனக்குள் வந்தது. நம்முடைய மகிமையினால் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்தி இருந்தால் ஜீவன் வரும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, பரிசுத்த ஆவியானது நமக்கு தந்தருளினது மட்டுமன்றி என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏசாயா 26:29-13 வாசித்து பாருங்க. இந்த ஜனங்கள் வாயினால் என்னை துதிக்கிறாங்க, இருதயம் தூரமாக இருக்குது. இதை தான் மார்க் மத்தேயு 15:8 சொன்னார், மார்க் 17:6 சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இந்த ஜனங்கள் என்னை இருதயத்தினால என்ன செய்கிறாங்க, என்ன வாயினால் துதிக்கிறாங்க, வாயினால் சேர்ந்து உதடினால் கடமை, இவள் இருதயம் என்ன செய்து தூரமாக இருக்கிறது. இருதயத்தில் விசுவாசிக்காமல் இன்னைக்கு நிறைய பேர் தேவ பக்தியை என்ன செய்கிறாங்க, பலனை மறுதலித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 3ஆவதான ரகசியம், தேவ பக்தி உங்களுக்கு ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென். தேவ பக்தி, ஆண்டவர் மேலே விசுவாசத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு பக்தி வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு அவர் 5:32 கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. தேவன் தமக்கு விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின ஆவியும் சாட்சியாயிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் தண்ணீரில் முழுகும் போது என் பாவம் கழுவப்படுது என்று விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என்ன செய்கிறார்? அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, என் பாவத்தை கழுவினவர் இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவிட்டு என்று சொல்லி கீழ்ப்படிந்தவர்களுக்கு, ஆகவே தான் பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் என்று பகுத்து வைத்தார். கொஞ்சம் மாறும், வித்தியாசப்படும். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் எதை வேண்டுமானால் எப்படி செய்வார், இந்த ஆர்டரை கொஞ்சம் மாற்றுவார். என் வாழ்க்கையில் மாற்றினார். முதல்ல அபிஷேகத்தை கொடுத்து அப்புறம் ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்துக்கு வந்து அது வேறு விஷயம். ஆண்டவர் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். ஆனால் கீழ்ப்படிந்து பொதுவாய் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிந்தவர்களுக்கு அவர் தருகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஆண்டவரை சொல்கிறாங்க, நான் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிந்துகளா, வார்த்தையில் சொல்கிறாங்க, இயேசுதாங்க எனக்கு பண்ணுவாங்க. இயேசுவினால் வரக்கூடிய வல்லமையை, இயேசு தரக்கூடிய பரிசுத்த ஆவியை மறுதலித்து போகிறவர்களாக இருப்பார்கள். தேவ பக்திக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பவர். என்ன பவர்? ஆங்கிலத்தில் பவர்னு போட்டிருக்கிறதுல, ஆங்கில வேதாகமத்தில் they deny the power of the power என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் கீழ்ப்படியும் பொழுது தேவன் ஒரு என்னத்தை கொடுக்கிறாரு?
வல்லமையை கொடுக்கிறார். வாலிப பிள்ளைங்க நல்லா பிடிச்சிக்கிடுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் பலனை கொடுக்கட்டுங்க, அவர் இறங்கி வரட்டுங்க, அப்புறம் விசுவாசிக்கிறேன்னு. நீ தேவனுக்கு கீழ்ப்படி, முதல் தேவன் உனக்கு கீழ்ப்படிவார். யார் யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கீழ்ப்படிவார். விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, அடுத்ததாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3:12. யாவரும் துன்பப்படுவார்கள். இது ஒரு ரகசியத்தை வச்சு விடுங்க. தேவ பக்தியின் மகா ரகசியம், மகா மேன்மை உள்ளது. கிறிஸ்துக்குள்ளாய் தேவ பக்தியாய் தேவன் மேல் விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேரும் துன்பப்படுவார்கள், உபத்திரவப்படுவார்கள், வேதனை அடைவார்கள். ஒரு சமயத்தில் ஏதாகிலும் ஒரு சிக்ஷை வரும், ஏதாகிலும் ஒரு கிள்ளு வரும், ஏகலாம் ஒரு குட்டு வரும். ஆகவே தான் வேதம் அப்படியாய் சொல்லி இதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லி ஜபிக்கிற வசனங்களில் ஒன்று, தேவ பக்தி உள்ளவர்களை 2 வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். இப்போ அதுக்கு ஆறுதலான வசனம் இங்கே வருது பாருங்க. அதே பேதுரு 2:9 வாசிங்க. சோதனை என்று ரட்சிக்கவும் அவபக்தி உள்ளவர்களை தீர்ப்புக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாள் வைக்கவும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows it. தேவ பக்தியாக இருக்கிறவங்களை அநேகர் ஆகவே தான் உலகத்தில் உபத்திரவு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளும் உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்னார். தேவ பக்தியாய் வாழணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேர் என்ன செய்வாங்க சொல்லுங்க? துன்பப்படுவார்கள். அப்படியா? அது சொல்றார், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார். God knows it. நமக்கு எவ்வளோ தேவ பக்தியாக இருந்து, அதான் வேதம் சொல்லுது, நீ தீமை செய்து பாட அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்போது அது தேவனுக்கு முன்பதாக பிரதியாக இருக்கிறது. அதே பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் நன்மை செஞ்சு நம்ம செஞ்சு நம்மளை யாராவது திட்டினா தேவனுக்கு முன்பதாக பிரதியாக இருக்கிறோம். நீ உண்மையாக இருந்து அவனும் பிழைக்க மாட்டான், நம்மளையும் பிழைக்க விட மாட்டேங்கிறான் என்று திட்டினால் தேவனுக்கு முன்பதாக பிரதியாக இருக்கும். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் ஒரு வழியை காட்டுவார், அவர் அறிந்திருக்கிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீக்கிரம் முடித்து விடுகிறேன். ஒருவன் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற ஒப்புக்கொள்ளாமல் இருப்பான். 5-6 வசங்க. இதெல்லாம் குடும்பத்தில் ஏன் வருதுன்னு பார்த்துங்க. தேவ பக்தி இல்லாதனால தான் வருது. தேவ பக்தி இருந்தால் குடும்பத்தில் என்ன இருக்காது? தர்க்கம் இருக்காது, வாக்குவாதம் இருக்காது, நோய் கொண்டவர்களாக இருக்க மாட்டோம், பொறாமை, சண்டை, தூஷணம் எல்லாம் இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இருதயத்தில் இருந்தால் சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும். கோபமே வாசிக்க தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் எண்ணுகிறவளுமாய் இருக்கிற மனுஷர்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 6ஆம் வசனம் வாசித்தீங்களா? மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதோடு கூடிய பக்தியே ஆதாயம். நிறைய வசனத்தை பேசிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் வேறு விதமாக நம்மகிட்ட பேசிட்டார். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி எனக்கு மிகுந்த ஆதாயம். இது என்ன அர்த்தம்? பணம் போதும், எல்லாம் போதும், எனக்கு போதும், வளர்ச்சி போதும், எனக்கு 2 சட்டை இருக்க போதும் என்று சொல்லுகிற உலக பிரகாரமான ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்ல ஆதாயம்னா என்ன சொல்லுங்கள்? ஆதாயம் என்று சொன்னால் என்ன? வேதத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த ராத்தலினால் நான் என்ன செய்தேன்? 10 ராத்தல் ஆதாயம் பெற்றேன். அதாவது 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீர் கொடுத்த ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் பெற்றுக்கொண்டேன். தேவ பக்தியை இழிவான ஆதாய தொழிலாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தெமந்திரியோ என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை பற்றி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 19:24 எப்படி என்றால், இந்த தெமேந்திரியோ என் பேர் கொண்ட ஒரு தட்டான்
தியானாவின் கோயிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். ஆதாயம் என்று சொன்னால் பணம் தான் யோசிக்கணும். தேவ பக்திக்குரிய மிகுந்த ஆதாயம் பணம் என்று சொல்லி நாம் அப்படியாய் நிதானித்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பாருங்கள். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்னா ஆமாம்மா 2 சட்டை போதும் என்று சொல்லுகிற காரியம் அல்ல. கிறிஸ்து எனக்கு விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதல் என்ன சொல்லிக் கொடுக்கும்? ஆதாயம். உனக்கு என்ன ஆதாயம்? கிறிஸ்து. சாவு உனக்கு ஆதாயம். சிலுவையில் அறையுண்டு, நான் அல்ல இனி கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற காரியம். பிலிப்பியர் 3:9 வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது. இதுதான் போதும் என்ற மனதோடைய கூடிய தேவ பக்தி உங்களுக்கு இருந்தால் கிறிஸ்துவே உங்களுக்கு ஆதாயமாய் மாறிவிடுவார். உங்கள் ஆத்மா உங்களுக்கு ஆதாயமாய், உங்கள் ஆத்மா உங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாகிவிடும். இதுதான் தேவ பக்தியின் ரகசியம். நேரம் இல்லை விளக்கி சொல்வதற்கு. அவள் என்ன சொல்ல, தேவ பக்தி போதும் என்ற மனதோடு கூடிய தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிதல் உனக்கு கிறிஸ்துவையே ஆதாயமாய் கொண்டு வரும். உன் ஆத்மா உனக்கு ஆதாயமாய் இருக்கும். ஆண்டவர் சமீபத்தில் ஒரு பெண்ணுக்காக ஜெபிக்கும் பொழுது, ரொம்ப பாரப்பட்டு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது வார்த்தை வந்துச்சு, உன் ஆத்மா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும். அநேக ஆத்துமாக்களை நீ எனக்கு கொள்ளை பொருளாய் கொண்டு வருவாய். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உன் ஆத்மா, நீ என் தேவ பக்தி உள்ள பிள்ளையாய் மாறுவாயானால், என்னுடைய சத்தத்துக்கு என் விசுவாசித்து கீழ்ப்படிவாயானால், உன் ஆத்மா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும். உன் ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். அநேக ஆத்துமாக்களை நீ கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்துவாய். உன் ஆத்மா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும். நீ அநேக ஆத்துமாக்களை தேவனுக்கு கொள்ளை பொருளாய் கொண்டு வருவாய். என்ன அருமையான வசனம் பாருங்க. ஆதாயம் நினைக்கிற போது என்ன நினைக்கிறோம்? போதும் என்ற மனதோடைய தேவ பக்தியே, விசுவாசத்தினால் வருகிற கீழ்ப்படிதலே எனக்கு போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவே நமக்கு ஆதாயமாய் மாறுகிறார். நம்முடைய ஆத்மா நமக்கு ஆதாயமாய் மாறிவிடுகிறது என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. லோகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போன் சரக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா, 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 ஆமென். இயேசுவே என் ஆஸ்தி செல்வா, இயேசுவே என் சம்பத்ய, இயேசுவே நம்பியமோ, இயேசுவே என் முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே. அல்லேலூயா, 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 ஆமென். லோகம் வேண்டா, ஒன்று வேண்டா, போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டா, கொண்டு போன் சரக்கு. இயேசு போதும்னு சொல்லுங்க. அதுதான் தேவ பக்திக்குரிய ஆதாயம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. தேவ பக்திக்குரிய ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஜீவன். எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சிலுவையிலே மரித்துள்ள நான் உயிரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற காரியம். 1 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கிட்டு பாருங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியோ வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. தேவ பக்தி, தேவன் மேலே பக்தியாக இருப்பது. தேவ பக்தி நம்ம அப்படியே நினைச்சிடாதீங்க. தேவன் மேல் விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவது என்னது? நமக்கு தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் உள்ளதாக இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி பிரயோஜனம் உள்ளது. அவ்வளோதான், முடிச்சிடுறேன்.
1 தீமோத்தேயு 4:7-8 சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பக்தி பிரயோஜனமானது. இந்த ஜீவனுக்கும் மறு ஜீவனுக்கும் பிரயோஜனமானது. ஆகவே தான் எப்போதும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை போதும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஜீவனுக்கும் வரக்கூடிய ஜீவனுக்கும் தேவன் மேலே விசுவாசித்து நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவளாய் நடப்பாயானால் இந்த ஜீவனுக்கும் மறு ஜீவனுக்கும் அது பிரயோஜனமானது. சரீர முயற்சி, நான் அதை பண்ணிடுவேன், என் படிப்பு பண்ணிடும், என் அறிவு பண்ணிடும், என் சரீரத்தில் பண்ணிடுவேன் என்று சொன்னால் நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று தாவீது சொன்னான். ஒன்றும் தெரியாது அவனுக்கு, சண்டையை பற்றி ஒன்றும் தெரியாது. கரவலாடுகள் பின்பதாய் தெரிந்து கொண்டான். He did not know anything about fighting army, ஒன்றும் தெரியாது. சொன்னான், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடு வருகிறாய், சரீர முயற்சியோடு வருகிறாய். பல நேரங்களில் சொல்லுவேன் தான். போன வாரம் கூட சொன்ன, செகண்ட் சாட்டர்டே மிஸ் பண்ணுறீங்க. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்கிறார். போன வாரம் செகண்ட் சாட்டர்டே கொடுத்த அபிஷேகம் தான் இன்றைக்கி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். தொண்டையில் ஒரு ஓப்பனிங்கை கொடுத்தார் ஆண்டவர், அதனால பேசிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் கையில் நான் விழணுமா என்று கேட்டான். யார் கேட்டது? சிம்சோன். கழுதை பச்சை தாளை எடுத்து 1000 பேரை கொண்டுட்டு அவனுக்கு தாகம் வந்துடும். ஐயோ, நான் தாகத்தால் அப்படி சோர்ந்து இருக்கும்பொழுது இந்த பெலிஸ்தியர் வந்து என்ன தாக்கி செத்து போயிடணும். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அந்த இடத்துல அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபிக்கிறான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர் கையில் நான் விழுந்து போனா எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறான். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவ பக்தியானது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ பக்தியினுடைய ரகசியம் மகா மேன்மையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த தேவ பக்தியாக இருக்கிறவங்க ரகசியத்தை, தேவ பக்தினா என்ன? விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. சும்மா எனக்கு சொத்து வரும், சுகம் வரும், ஆசீர்வதிப்பார் இப்படின்னு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை தேடினீங்கன்னா ஒரு வேளை அது பயபக்தியாக இருக்கலாம் அல்லது அவபக்தியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் சபைக்கு அடுத்த உபதேசத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இது சுவிசேஷ கூட்டமாக இருந்தால் நான் சொல்லுவேன், இயேசுவை விசுவாசி, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று சொல்லுவேன். சுவிசேஷ கூட்டத்தில் சொல்லுவேன், ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு சாப்பாடு போடுவார் என்று சுவிசேஷ கூட்டத்திலே நான் சொல்லுவேன். அதில் தப்பில்லை. ஆனால் இது சபைக்கு அடுத்த உபதேசம். தேவ பக்தி என்று சொன்னால் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலோடு கூட சகோதர சிநேகத்தையும் நாம் வழங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற. வாசிப்போம் 2 பேதுரு 1:6-7. 2 பேதுரு 1:6-7. இந்த ரகசியத்தை குறித்து நாம் என்ன செய்யணும், என்ன கீழ்ப்படியணும் என்பதற்காக வேதம் சொல்லுகிறது. ஒரு 3 காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்யணும்? 3 காரியங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பொறுமையோட தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்குங்க. போதும். தேவ பக்தி, ஒரு மனுஷன் ஆண்டவர்களை விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனார்னா கண்டிப்பா அவன் சகோதரரை சிநேகிப்பான். அவன் உள்ளத்துல கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது. சுத்தம் உள்ளவனுக்கு அநேகம் சுத்தமாக இருக்கும். மற்றவர்களை குறித்து அவனுக்கு என்ன இருக்காது? வெறுப்பு, பொறாமை, மாம்ச வைராக்கு எதுவும் இருக்காது. ஆகவே தான் சொன்ன, தன்னை போல பிறனையும் நேசி என்று சொல்லி சொன்னார். 2வது யாக்கோபு 1:26-27 வாசித்து பாருங்கள். நாவை அடக்காமல் எவனாவது ஒருத்தனோ ஒருத்தியோ தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொன்னால், வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். தேவனுடைய பக்தியினுடைய ரகசியத்தை மகா மேன்மை அறிந்து கொண்டவர்கள் தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தை கூட்டி கொடுங்க. 2வது, நாவை அடக்காம இருதயத்தை வஞ்சித்து நான் தேவ பக்தியுள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறோம். உங்கள் இருதயம் தூரமாக இருக்கும், நாவு கர்த்தரை அறிக்கை நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள், அவிசுவாசிகளாக இருப்பீர்கள், ரட்சிக்கப்படாத விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிற. 27 வாசிங்க. 27
உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமாகிய பிதாவுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது, கீழ்ப்படிதலாயிருக்கிறது. என்னவாயிருக்கிறது? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறது, பிதாவின் தேவனுக்கு முன்பதாக. இந்த ரெண்டு காரியமும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக சுத்தமான பக்தியாய், அவபக்தியாய் இல்லை, பயபக்தியாய் இல்லை, தேவ பக்தியாய், அதுவும் சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம், முடித்து விடுகிறேன். 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகள் இருக்கணும். இது பெண்களுக்காக மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் உள்ளது. யாருக்கெல்லாம் நான் ஆண்டவரை விசுவாசித்து நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனோ அத்தனை பேரும் நற்கிரியைகளால் நிறைந்திருக்கிறவர்களாக இருக்கணும். அவர்கள் என்ன செய்யணும்? தலையை பின்னி கொள்ளணும், அலங்காரம் ஆண்டவருக்கு முன்பதாக அப்படியா இருக்கணும். வேதம் சொல்லுகிறபடி 1 கொரிந்தியர் 10:23 சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்று எனக்கு தகுதியாயிராது. அப்புறம் என்ன சொல்லுவார்? அப்புறம் சொல்லுங்க. ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். 2 இடத்துல அந்த வசனம் இருக்கும். இதே வசனம் 2 இடத்துல இருக்கும் கொரிந்தியர்ல. ஒரு இடத்துல சொல்லுவார் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன்னு. இந்த இடத்துல 1 கொரிந்தியர் 10:23 என்ன சொல்லுவார்? ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இன்னைக்கு தேவ பக்தியாக நடக்கிறவங்க கண்டபடி ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் மற்றவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கூடாது. ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணாத, ஏன் முக்காடு போடு, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடாத என்று சொல்லுகிறது. முதல் வசனம் தேவ பக்திக்குரிய உன் நடக்க வட்டாக்கியாக இருக்கணும். தலையை சீவிட்டு வா, முழங்கால் படிட்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாக தான் பேசணும். அழகாக வேதம் சொல்லுது. நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு நேரம். தம்பி ஒரு நாள் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக சொல்லுகிறான். ஆகவே தான் உன் நடக்க, உன் வாய் சொல்லு எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவள் உன்னுடைய நடக்கை மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும். உன்னுடைய நடக்க, மகனே உன்னுடைய நடக்க, நான் காலேஜ் படிக்கும் போது இவ்வளோ முடி வச்சுருப்பேன். எவ்வளோ முடி வச்சுருப்பேன்? இவ்வளோ முடி வச்சுருப்பேன். 97, 76, 80 வரைக்கும் என்னுடைய நிலைமை தான். கையிலெல்லாம் நகம் இருக்கும், இந்த ஒரு நகம்லாம் இருக்கும், அப்படி தான் வரும். ஆண்டவருக்குள்ளே அது என் பக்தி விருத்தியை விட ஒரே ஒரு நகம் வச்சுருப்பேன் கையில், காது நோண்டுறதுக்காக. ரொம்ப சுலகமாக இருக்கும். சுண்டு வரல மட்டும் நல்லா பாலிஷ்லாம் பண்ணி வருவேன். அதையும் ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், என்ன தம்பி நகம் வச்சுருக்கிறீங்க? நான் அன்றைக்கி மகத்தை வெட்டியாச்சு, எல்லாம் நகம் வெட்டியாச்சு. ஏன்னா என்னுடைய நடக்க அவருக்கு பக்தி விருத்திகள் இடரலாக இருக்கிறேன். நான் அவரே பிரசங்கிக்கிறேன், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடிக்க ஆள்றேன்னு எத்தனையோ வருஷமாக அந்த நகை வச்சுருப்பேன். இவ்வளோ நீட்டிருக்கும், நல்லா நீட்டமாக இருக்காது, வளையும் அப்படி அழகாக. அப்புறம் கொஞ்சம் தேய்ச்சிலாம் விட்டுக்குவேன், மெனிக்யூர்லாம் பண்ணிவிடுவேன். அவர் கேட்டார், என்ன தம்பி அப்படின்னாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி வெட்டி போட்டேன். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கத்தான் நம்ம இருக்கணும். அதுக்காகத்தான் வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுது. உங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று 2:10 வாசித்தீங்களா? வாசிங்க, எடுத்து வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற நடந்து கொள். ஸ்திரீகள் ஆண்களுக்கு தான் ஏற்றபடி. இன்னொரு தடவை வாசிங்கம்மா. தகுதியான வஸ்திரத்தை போடணும். ஞானத்தினால், தகுதியான வஸ்திரத்தினால், ஞானத்தினாலும், அதாவது வெட்கப்படுகிறதினாலும், தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினால் தன்னை அலங்கரிக்க வேண்டும். அதுக்கு முந்தின வசனம் தான் சொல்லுது, நற்கிரியைகளினாலே நம்ம அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. இப்போ அது தீமோத்தேயு 3:16 ஓடுவோம். கரெக்டாக இருக்கும், முடிச்சிடுறேன். அன்றியும் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. அந்த ரகசியம் என்ன அழகா சொல்றார். 6 காரியம் ஆண்டவரை குறித்து அங்க சொல்றார். முதல்ல ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார்கிட்ட வெளிப்பட்டார்? கொஞ்சம் நிதானமாக வாசிங்கம்மா. முதல்ல ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கன்னி மரியாள் இடத்துல பிறந்தார், புள்ள நிலையில் பிறந்தார், மாட்டு தொட்டிலில் பிறந்தார். 2வது ஆவியிலே நீதி உள்ளவர். என்னிடத்துல ஒருத்தன் குற்றம் காண முடியுமா? பாவம் அறியாத அவர் நமக்காக பாவியானார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். 3வது
தேவ தூதர்களால் காணப்பட்டார். தேவ தூதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளால் பிரசங்கிக்கப்பட்டார். விசுவாசிக்கப்பட்டார். மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 6 காரியத்தையும் குறித்தது தான் தேவ பக்தியினுடைய ரகசியத்தின் மகா மேன்மை. எவ்வளோ வசனம் இருக்கு, அந்த வசனத்தில் அவ்வளோ புதஞ்சு கிடக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று காணப்பட்டார், அப்புறம் தூதர்களுக்கால் காணப்பட்டார், அப்புறம் புறஜாதிகளால் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் எல்லா ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்தார், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு விரும்பினார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில 3ஆவது நாள் மரித்து உயிரோடு கூட எழுந்து மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் தேவ பக்தி என்று, அதனுடைய ரகசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோத்தையும் புதைச்சி 1 தீமோத்தேயு 3:16 சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வாட் எவர் யூ ஸ்போக் டு மீ மை லார்ட். என்னிடத்தில் அந்தரங்கத்தில் பேசினதெல்லாம் பகிரங்கமாய் பேசிவிட்டேன் ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே, சோத்துரைக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. தன்னிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் வந்த ஒரு மனுஷன் இருந்தான் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவன் ஆண்டவரே பேதுருவிடத்திலும் பேதுருவிடத்திலும் யோவான் இடத்திலும் ஏதாவது கிடைக்கும்னு யோசித்து பார்த்தான். என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால் எளிமை நட என்று சொல்லிவிட்டு அவன் நடந்தான். அவனை குறித்து கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் சொல்லுவார்கள், என்னுடைய சுய பக்தியினாலும் என் சுய சக்தியினால் இது நடக்கலை என்று சொல்லி அவர்கள் வேதத்திலே சொல்லுவார்கள். அப்பா, this has not happened. என்னுடைய சுய பக்தியினாலும் என்னுடைய சுய சக்தியினாலும் இது நடக்கலை. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தில் கீழ்ப்படிதலை தேவ பக்தியினால் இது நடந்தது என்று சொல்லுவார்கள். அப்பா, அப்படித்தான் ஆண்டவரே, என் சுய பக்தியினாலோ என் சுய ஆண்டவரே சக்தியினாலோ இதை பிரசங்கிக்கவில்லை, உம்முடைய பலத்தினால் பிரசங்கித்திருக்கிற இவர்களை ஆசீர்வதிப்பது உம்முடைய பொறுப்பப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களே போதும் என்று, நீரே போதும் என்று சொல்லி அறிந்திருக்கிற ஆண்டவர் கடந்து வருவீராக. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொன்னீர். கிறிஸ்துவையை நாங்கள் ஆதாயமாக பெற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சரீரம், ஆத்துமா, ஆவி மூன்றும் அவர்களுக்கு ஆதாயமாய் கிடைக்கத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படிக்காய் செபிக்கிறேன். லிக்கரா பிஷிபிராபாலா ஊதுரு பிஷமீர மாரா பலூனிமி அங்கரா ஊது பீஷாரா கரா தியாக்கரா. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இது முதற்கொண்டு தேவ பக்தி என்று என்னதென்று அறிந்து கொண்டு தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவரை இதுதான் தேவ பக்தி என்று அறிந்து கொண்டு அத்தனை பேர் மேலும் கண்கள் திறக்கப்பட்டதை போல அறிந்தவர்கள் மீது உங்களுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, வல்லமை இறங்கி வருவதாக, கிருபை இறங்கி வருவதாக, ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தந்து ஆண்டவர் ஆவியினாலே நிரப்பி அனுப்புவீராக. கீழ்ப்படிந்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்ததை போல தேவ பக்தி உள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொன்னதை போல பரிசுத்த ஆவியானோர் இப்பொழுது இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. லீக்கரோ துமினா மாராபல வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நற்கிரியைகளில் நான் நிரப்புவீராக. தேவ பக்தியை விசுவாசித்து கீழ்ப்படிதலுக்குரிய பலனை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தை விடுதலையும் தேவ பக்தி உள்ள ஜனங்களுக்காக எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.